என்ன சசர்லா? எனக்கும் பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஏய் விளையாடுறியா நீ? நான் சொல்றதுக்கும் உன் ஆசைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குங்க. நான் பிரதம மந்திரி ஆயிட்டா எந்த ஸ்கூல்லயும் ஃபீஸ் வசூல் பண்ண வேண்டான்னு நான் ஆர்டர் போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சுடர ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறலாம்ல. சரளா புரிஞ்சுக்கமா? நீங்க முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏதோ அந்த அபி உங்க கூட பிறந்துட்டாளேங்கிறதுக்காக அவ செஞ்ச அநியாயத்தை எல்லாம் பொறுத்துட்டு அவ பொண்ணுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். பண்டிகை விசேஷனா கூட ஏதோ துணிமை எடுத்து கொடுத்தா நான் சரின்னு சொல்லுவேன். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்ப நம்ம இருக்கிற நிலைமையே மறந்து அவ தகுதிக்கு மீறி செலவு பண்ணி அவளை படிக்க வைக்க ஆசைப்பட்டா எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. கத்தாத கொஞ்சம் மெதுவா பேசு. சுடர் காதல் ஏதாவது விழுந்துற போகுது. நல்லா கேக்கட்டுங்க. அவ அம்மாவாலதான் நாம எல்லாத்தையும் இழந்து இந்த நிலைமையில இருக்கோம்னு அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நடந்து முடிஞ்சு போன கதையை எதுக்கு பேசுற? ப்ளீஸ் பேசாத. எங்க முடிஞ்சது? தொடர்ந்துட்டு தானே இருக்கு. அது சரி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சுடரோட அப்பா யாரு, அவருக்கு எங்க இருக்காருன்னு விசாரிக்க சொன்னல. இல்லமா, சுடருக்கு அவ அப்பா பத்தி எல்லாம் அவ எதுவுமே சொல்லல போல இருக்குமா. தெரிஞ்சா மட்டும் அவர் எங்க இருக்காருன்னு நமக்கும் தெரியாது. சின்ன குழந்தை கிட்ட போய் இத பத்தி எல்லாம் கேட்டு நாம எதுக்குமா அவ மனசை தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்? அவளை பெத்தவங்க தான் அவளை படிக்க வைக்கிறேன்னு பொறுப்பேத்துக்கணும். என் நிலைமையில யாரா இருந்தாலும் இதத்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்க புரிய போகுது? எல்லாம் என் நேரம். இதுதான் ஃபேமிலி, சரியா? இது அப்பா, இது அம்மா, இது பொண்ணு, பொண்ணுனா அம்மா, நீங்க அப்பா எங்கம்மா? சுடர், இங்க பாரு, உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். அபி, இன்னும் உடம்பு சரியாகலையா? ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுதான் சரியில்லை. என்னாச்சு? அந்த வார்டன் சுடர் பொம்மையை தூக்கி போட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தைரியமா இரு அபி. ஈவருக்கும் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஏன் தான் உன்னை பிரச்சனை துரத்திக்கிட்டு வருதோ? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கர்ணா தான். என் அப்பா மட்டும் அந்த கர்ணாவோட ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் வாங்காம இருந்தா நாங்க போயிருக்கவே மாட்டேன். வெற்றியும் நான் பாத்துக்கவே மாட்டேன். நான் செஞ்ச தப்பால சுடர் ஜெயில பிறந்து இப்படி என்ன பிரிஞ்சு அவ கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. அந்த அரக்கன் கர்ணாவுக்கு சுடரை பத்தி எப்பவுமே தெரிஞ்சிடக்கூடாது. அவளை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காகவாவது நான் இந்த ஜெயில இருந்து விடுதலை ஆகணும். நன்னடத்த ரீதியா கைதிகளை வெளியில விடுறதா சொல்றாங்களே, அது மாதிரி உன்னை விட்டா நல்லா இருக்கும்ல? சுடருக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஓ, சென்னையில கொடி கட்டி பறக்கிற கர்ணா ஃபைனான்ஸ் ஓனர் தான் அன்னைக்கு கூட பாக்க வந்ததா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னமா துணிச்சல் ராணி? கர்ணா பேரை நான் சொன்னதும் அப்படியே பதறது போல. ஆமா, சுடர் யாரு? ஓ பொண்ணா? ஜெயில தான் பிறந்தாளா? இது பாருங்க, நீங்க அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறீங்க. ஒச்சோ, சரிமா, நான் உங்க விஷயத்துல தலையிடல. ஆனா சுடரை பத்தி அந்த அரக்கன் கிட்ட, அதான் அந்த கர்ணாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னல, அந்த அரக்கனை தேடி கண்டுபிடிச்சு நானே அதை சொல்லிடுறேன். நீ நிம்மதியா இரு. மேடம் மேடம், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க மேடம். ஆமா ஆமா, உன்கிட்ட பேசுறதுலாம் தேவையில்லாததுதான் மேடம். ஓ, இதுதான் அந்த சுடரா? மேடம் மேடம் மேடம், அது சுடர். இந்த பொம்மை நீ சொல்ற அந்த அரக்கன் கையில கிடைச்சா என்ன பண்ணுமா? மேடம் ப்ளீஸ் மேடம், கிட்ட கொடுத்துருங்க மேடம். மேடம் கொடுத்துருங்க. கொடுக்க முடியாது மேடம். கொடுத்துருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? மேடம் மேடம், என் சுடர் பொம்மையை கிட்ட கொடுத்துருங்க மேடம். என்ன சுடர் பொம்மையா? இந்த சுடரை கால போட்டு மிதிச்சா உன் சுடர் அழுகுதான்னு பாப்பாமா? மேடம் மேடம் வேண்டாம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் கொடுத்துருங்க மேடம். மேடம் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் போட்டுவா மேடம். வேண்டாம் போட்டுவா மேடம். வேண்டாம் மேடம் ப்ளீஸ் மேடம். வேண்டாம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் கால் எடுத்துருங்க மேடம். கால் எடுங்க மேடம். ஏன் மேடம் இப்படி பண்றீங்க? கால் எடுங்க. உங்களுக்கு என்ன ப்ளீஸ் மேடம். விட்டுருங்க மேடம். மேடம் ஐயோ, கால் எடுங்க மேடம். செஞ்சு வேண்டாம் மேடம். ப்ளீஸ் மேடம். வேண்டாம் மேடம், கெஞ்சி கேக்குறேன் மேடம். ப்ளீஸ் மேடம் கேக்குறேன் மேடம். கால் எடுங்க. கால் எடுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். நீ சும்மா இரு மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் சில உள்ள சாத்துறேன். ஐயோ எடுங்க. கால் எடுங்க மேடம். ஐயோ அபி, கெஞ்சி கேக்குறேன் மேடம். கால் எடுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் மேடம். மேடம் மேடம் கால் எடுங்க. கால் எடுங்க மேடம். சொல்றேன் கால் எடுங்க. கால் எடுங்க. கால் எடுங்க மேடம். மேடம் 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 ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். கால் எடுங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். தங்கமே சுடு. என்ன சுடு? மேடம் மறந்து போடலாம். சும்மாவே விட மாட்டேன். அந்த பொம்மை கதவை என்ன அடிச்ச மகளை பத்தி எவனுக்கு தெரியக்கூடாது நீ சொன்னியோ அவனுக்கு நான் தெரிய வைப்பேன்டி. இனி இந்த ஜென்மத்துல இந்த ஜெயில இருந்து நீ ரிலீஸே ஆக மாட்டேடி. பொம்மைக்கு ஒண்ணாகல. யார் குழப்பமான விஷயத்த சொல்லிட்டு இல்லாட்டி பார்வத்துமே தெரிஞ்ச விஷயம் எனக்கும் தெரியும். விஷயத்த நான் எப்ப வேணாலும் வெளியிடுவேன். ஹலோ யார்? ஹலோ, நீ அனானிமஸ் நம்பர்ல இருந்து கால் வருது. அன்னைக்கு இப்படிதான் பார்வதி சாவல இருக்கிற மர்மத்தை பத்தி தெரியும் சொல்லி எவனோ ஒருத்தன் போன் மறுபடியும் அவன் தான் கால் பண்ணிருப்பான். இது சரியில்லை. ஏதோ தப்பா. அபிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எவனோ ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கனா நமக்கு ஆபத்து. கர்ணா வா வெற்றி வா. கர்ணா என்னாச்சு? கர்ணா அவசரமா போன் பண்ணி வர சொன்ன. வெற்றி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது நம்ம ஓட்டத்துல உன்னை பத்தி யோசிக்கவே மறந்ததுதான் நான் செஞ்ச பெரிய. கர்ணா என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, உன்னோட வாழ்க்கை இப்படியே போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைச்சதா? ஐயா, தம்பியை பத்தி தெளிவா சொல்லி அதுக்கப்புறமும் சமாதானம் சொன்னவங்களோட போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்குங்க. என்னது கர் பாரு. டேய் என்ன கர்ணா, டிபிளிக்கு பொண்ணு பாக்குறியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் பாரு. என்ன பண்றீங்க? இதுல உனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலையா? கர்ணா ப்ளீஸ், இந்த விஷயத்தை பத்தி இனிமே நம்ம பேசிக்க. இனிமே இந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். நான் இது வரைக்கும் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் நல்லா உணர்ந்து இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் சும்மா பாத்துட்டு இருக்க முடியாது. என்ன கர்ணா, என் வாழ்க்கையில காதல் கல்யாணம் எல்லாமே தப்பா இருந்தா அதோட எல்லாமே முடிஞ்சதாவே. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எப்பவும் கல்யாணம் பேச்சு இருக்க. என்னங்கயா, நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாருன்னு சொன்னீங்க. இந்நேரம் அவர் ரோட்டை தாண்டி போயிருப்பார் போல. வெற்றி இன்னும் அவிய மறக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கல்ஃபேட் போன் பண்ண. அவன் ஏதாவது வெற்றிக்கு போன் பண்ணி க்ளூ கொடுத்துட்டானோ அப்ப வெற்றி அவிக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்புறம் நான் கம்பி என்ன வேண்டியதா பேப்ப எனக்கு கிடைக்க மாட்டான். பண்ணிட்டு அப்ப பண்ணிட்டா இல்ல. வெற்றிக்கு எப்படியாவது
எப்படியாவது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனை லாக் பண்ணி நீ சித்தி எப்ப சென்னைக்கு வரீங்க அதை நேர்ல சொல்றேன். சார் சார் இது மன்னிச்சிருங்க சார். சரி வீட்டு பத்திரத்தை மட்டும் கொடுத்துருங்க சார். துப்பு இல்ல. நீங்க யாரு? நான் தான் அன்னைக்கு கர்ணா கிட்ட அடி வாங்கி அசிங்கப்பட்டு போன அதே மாதிரி என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? கடன் தொல்லை வீட்டு பிரச்சனை நிறைய அவதிப்பட்டேன். கர்ணாவோட மனைவி பார்வதியை கொண்டுட்டதா இன்னும் ஜெயில போட்டாங்கன்னு இப்ப ரீசெண்டா தான் கேள்வி. அன்னைக்கு அத்தனை பேர் நடிச்சப்போ நீதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொண்டு கொடு. கர்ணா என்னதான் கரடு முரடா இருந்தாலும் பார்வதி உண்மை நல்லவங்க தானே. ஆனா நீ எப்படி அவங்கள போய் கொலை பண்ணிருக்க முடியும்? இதை நம்பவே முடியாம தான் பார்த்து பேசி போலாம். எல்லாம் என்னோட விதி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி நீ காரணம் இல்ல. அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க? ஏமா சிரிக்கிற? நான் நம்பி போனவன் போலீஸ் கோர்ட்டுன்னு யாருமே கேட்க முன் வராத கேள்விய நீங்களாவது கேக்குறீங்களேன்னு நினைச்சா என்னமா சொல்ற? பார்வதி அக்காவை கத்தியால குத்துனது யாரும், ஆனா பழி விழுந்தது ஏன் மேல. அதை தவிர சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அப்படின்னா அவிக்கு பார்வதி விஷம் கலந்த பால் குடிச்சதா இருந்தாங்கன்னு தெரியல. குத்தாலதான் இருந்தாங்கன்னு நினைச்சிட்டு போதும் வந்த வேலைமா உன்னை பார்த்தா உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.